ராசிபுரத்தில் எழுச்சி பயணம் மேற்கொள்ள வருகை தரும் வருங்கால தமிழக முதல்வரை வருக என வரவேற்கும் ஆர் பி சீனிவாசன் எக்ஸ்எம்சி மாவட்ட பிரதிநிதி எம்ஜிஆர் இளைஞரணி ராசிபுரம் நகர செயலாளர். நாகையை வந்தடைந்திருக்கிறது திரு விஜயுடைய பிரச்சார வாகனம். நம்ம திருச்சியில பார்த்தது போலவே சாலையுடைய ரெண்டு பக்கமும் விஜயுடைய ரசிகர்கள் தொண்டர்கள் அந்த வாகனத்தை சூழ்ந்து உடன் பயணிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். பருந்து பார்வை மூலமாகவும் நீங்க தந்தி டிவி மூலமாக இந்த ட்ரோன் காட்சிகளை பார்க்கிறீங்க. களத்திலிருந்து விவரங்களை பதிவு செய்யறதுக்கு மணிகண்டன் இணைகிறார். கீழ்வேலூர்ல இருந்து நீங்க பார்க்கக்கூடிய காட்சிகளை விவரிங்க மணிகண்டன். வணக்கம். நாகப்பட்டினத்தை வெற்றி கழக தலைவர் விஜயுடைய அந்த பிரச்சார வாகனம் நெருங்கி இருக்கிறது. நாகப்பட்டினம் நகருக்குள்ள செல்லக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடிய 3ஆம் வாய்க்கால் கரை என்ற பகுதியில தான் தற்போது அந்த வாகனம் அந்த தொண்டர்கள் வழங்கக்கூடிய அந்த உற்சாக வரவேற்புக்கு இடையில வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால பார்க்க முடிகிறது. முக்கியமாக இந்த நாகப்பட்டினம் நகருக்குள்ளாக இங்கிருந்து கிட்டத்தட்ட அந்த ரவுண்டானா பகுதி, அதாவது புத்தூர் ரவுண்டானாக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த அண்ணா சிலை ஆகிய அந்த பகுதிக்கு செல்வதற்கு 1 மணி நேரம் எடுத்துக்கொள்ளும் என எதிர்பார்க்கிறோம். இருந்தாலும் நகருக்குள்ள செல்லக்கூடிய பகுதியில அதிக அளவுல தொண்டர்கள் இருப்பதால அதை காட்டிலும் கூடுதலான நேரம் எடுத்துக்கொள்ள வாய்ப்பிருப்பதாக தெரிகிறது. அது மட்டுமல்லாமல் காவல்துறை வாகனங்கள் வழிநெடுகளும் அவருக்கான அந்த பாதுகாப்பு பணியில அந்த வாகனத்தோடு வந்து கொண்டிருக்கிறது. 2 சக்கர 4 சக்கர வாகனங்கள்ல அதிக அளவிலான தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் பின்தொடர்ந்து வருவதால போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருப்பதையும் நம்மால பார்க்க முடிகிறது. இந்த நிலையில 3ஆம் வாய்க்கால் கரை பகுதியிலிருந்து நாகப்பட்டினம் நகருக்குள்ளாக இந்த சுற்றுச்சூழல் வாகனம் என்பது வந்து கொண்டிருப்பதை நம்மால பார்க்க முடிகிறது. ரைட், அங்கே சாலைகள் குறுகிய சாலைகளும் கூட அங்கே போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கிறத பார்க்கின்றோம். அவருடைய வாகனத்தை சுற்றி அவருடைய ரசிகர்கள் 2 சக்கர வாகனத்திலையும் பின்தொடர்ந்து சில சமயம் ஓவர்டேக் பண்ணுற காட்சிகளை எல்லாம் பார்க்கின்றோம். இந்த அறிவுறுத்தல் தாவேகா சார்பாக நேற்று வழங்கப்பட்டிருந்தது, வாகனங்களில் பின்தொடர வேண்டாம் அப்படின்னு. ஆனாலும் அதையெல்லாம் கேட்கிற மாதிரி இல்லை அவருடைய ரசிகர்கள். 2 பக்கமும் அவரை பின்தொடர்ந்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். இன்னொரு நகரத்தை நெருங்கிட்டாலும் கூட ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு எஸ்டிமேட் என்ன, இப்போது திருச்சியிலலாம் வந்து ஒரு 9 கிலோமீட்டர் கடக்கிறதுக்கு ஒரு பல மணி நேரம் ஆனதை பார்த்தோம். உங்களுக்கு அந்த நகரம் அதோடைய ஜாகிரஃபிலாம் தெரியும். இப்போ நீங்கள் திரையில் பார்க்கக்கூடிய இந்த அண்ணா சிலையை அவர் வந்து அடையிறதுக்கு எவ்வளோ நேரம் தோராயமாக ஆகலான்னு கணிக்கிறீங்க மணிகண்டன்? அண்ணா சிலை என்பது நகருடைய மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஜங்ஷன் என்பதால இங்கிருந்து செல்லக்கூடிய பகுதி, அதாவது இங்கிருந்து செல்லக்கூடிய கிராமங்கள்ல இருக்கக்கூடிய பகுதிகள்ல அதிக அளவுல வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ரசிகர்களும் தொண்டர்களும் அதிக அளவுல திறந்திருந்தால் நிச்சயமாக குறிப்பிட்ட நேரம், அதாவது இங்கிருந்து 1 மணி நேரம் ஆகும் என குறிக்கப்படக்கூடிய நேரத்திலிருந்து கூடுதலாக நேரம் ஆகுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருப்பதாக பார்க்கப்படுகிறது. வழிநெடுகளுமே கூட கிராமங்களில் இருக்கக்கூடிய பொதுமக்கள், அதாவது தாலுகா நிர்வாகிகள் அல்லது விஜயுடைய ரசிகர்களோ தொண்டர்களுக்கு கடந்தும் அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய கிராம மக்கள் அவர்களாகவே அவர்களது இல்லத்தில் இருக்கக்கூடிய இடங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றனர். அவர்களது இல்லத்திலிருந்து வெளியே வந்து அவர்களது இல்லத்திலிருந்து வெளியே வந்து அவர்கள் வீட்டின் வழியாக செல்லக்கூடிய தமிழக வெற்றி கழக தலைவர் வாகனத்தை பார்வையிடுவதற்காக பார்ப்பதற்காக அவரை நேரில் பார்க்க வேண்டும் என்பதற்காக வெளியே வந்து நின்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால வழிநெடுகளும் பார்க்க முடிகிறது. முக்கியமாக நாகப்பட்டினம் நகருக்குள்ள செல்வதற்கு இன்னும் 1 to 2 கிலோமீட்டர் செல்ல வேண்டியிருக்கிறது. சிறிய சாலைகள் வழியாக, குறுகிய பாதைகள் வழியாக, கிராமங்கள் வழியாக பயணிக்க வேண்டிய சூழல் இருப்பதன் காரணமாக, போக்குவரத்து நெரிசலின் காரணமாக இந்த காலதாமதம் என்பது ஏற்படுவதை நம்மால பார்க்க முடிகிறது. மேலும் தொடர்ந்து ஆங்காங்கே பொதுமக்கள் இருப்பதாலும் அவர்களுடைய வரவேற்பை பெற வேண்டிய சூழல் இருப்பதாலும் அந்த வாகனத்திற்குள்ளாகவே அமர்ந்து கொண்டு அவர் கைகள் அசைத்தபடியும் வணக்கம் வைத்தபடியும் நின்று கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள், பெண்கள், தாய்மார்கள், மாற்றுத்திறனாளிகள், முதியவர்கள் என அனைவரது வரவேற்பையும் அவர் அந்த வாகனத்திற்குள்ளாகவே அமர்ந்தவாறு பெற்று வரக்கூடிய காட்சிகளை நம்மால பார்க்க முடிகிறது. 1 மணி நேரத்திலிருந்து சில மணி நேரங்கள் ஆகலாம் அந்த அண்ணா சிலை பகுதி அவர் வந்து அடைய அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. காவல்துறை அனுமதித்த நேரம் என்பது என்ன? ஒரு 12:30 மணி அளவில் அனுமதிச்சாங்களா? கொடுக்கப்பட்ட அனுமதி எத்தனை மணிக்கு?
அனுமதியை பொறுத்தவரையில வாகனங்களுடன் 5 வாகனங்கள் மட்டுமே வர வேண்டும் என்பது அவர்களுடைய அனுமதி என்பது இருக்கிறது. அதாவது அந்த சுற்றுப்பயண வாகனம், அவர்களுடனே வரக்கூடிய அந்த ஒளிப்பதிவு வாகனம் உட்பட அவரது வாகனத்துடன் வரக்கூடிய முக்கிய நிர்வாகிகளுடனான வாகனம், இந்த வாகனங்கள் மட்டுமே வருவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த அனுமதியை மீறியும் எப்படி திருச்சியில ஒரு 500க்கும் மேற்பட்ட 2 சக்கர 4 சக்கர வாகனங்கள் தொடர்ந்து அவர் அந்த மரக்கடை பகுதிக்கு செல்லும் முறையில பின்தொடர்ந்து வந்திருந்தார்களோ அதே போல வாகனங்கள் பின்தொடர்ந்து வரும் சூழல் நிலைமை இன்றும் தொடர்கிறது. அதன் காரணமாகவே சாலைகள்ல வேகமாக, அதாவது இந்த சாலை குறுகிய சாலையாக இருந்தாலும் கிராமப்புற சாலை என்பதால பெரிய போக்குவரத்து என்பது இல்லை. இருந்தாலும் 60 80 கிலோமீட்டர் வேகத்திற்கு செல்லக்கூடிய சாலையாக இருந்தாலும் வாகனம் 30 40 கிலோமீட்டர் அளவுக்கான வேகத்துல மட்டுமே வந்து கொண்டிருக்கிறது. மேலும் இதற்கு காரணமாக வழியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் பொதுமக்களுடைய வரவேற்பை பெற வேண்டிய சூழல் இருக்கிறது. அதற்காகத்தான் இந்த காலதாமதம் ஏற்படுவதாகவே பார்க்கப்படுகிறது. கூட ஓடியும் வர்றாங்க. ஸோ எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்கு பவுன்சர்ஸ்களும் புடைசூழ ஓடி வர்ற பார்க்குறோம். 4 சக்கர வாகனங்கள்லையும் சரி 2 சக்கர வாகனங்கள்லையும் சரி பின்தொடரக்கூடிய காட்சிகளையும் பார்க்குறோம். திருச்சியில் பார்த்த காட்சிகள் என்றாலும் கூட ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்பது இந்த சாலைகள் இன்னும் குறுகலானவை, இன்னும் சவாலானவை, இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அவருடைய வாகனத்தில் பயணித்தவாறு தொண்டர்கள் ரசிகர்கள்லாம் 2 பக்கமும் கூடியிருக்கு. அவங்களெல்லாம் பார்த்து கையை சேர்த்தபடி திரு விஜயுடைய பிரச்சார வாகனம் வரக்கூடிய காட்சிகள் இவை. ராசிபுரத்தில் எழுச்சி பயணம் மேற்கொள்ள வருகை தரும் வருங்கால தமிழக முதல்வரை வருக வருக என வரவேற்கும் ஆர்பி சீனிவாசன் XMC. மாவட்ட பிரதிநிதி எம்ஜிஆர் இளைஞரணி ராசிபுரம் நகர செயலாளர். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம். பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.